மீனாட்சி அம்மன் கோயில கிட்டத்தட்ட அழிச்சிட்டாங்க. கோயிலோட கருவறை மட்டும் தான் இருக்கு. அ முகமது பின் துக்ளக் காலத்துல. மாலிக் காஃபர் காலத்துலேருந்தே அழிவு. முகமது பின் துக்ளக் காலத்துல உச்சகட்டம். அதான் சொன்னேன். மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி இருந்த பிராமணர்கள போல இந்த விரிச்சாங்க. மாரி. அந்த அளவுக்கு நடந்தது. அப்போ எங்க இந்த மெயின் டெய்ட்டிய சிதைச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு, ஒரு கிளிக்கூண்டு மாதிரி அ இது பண்ணி, அதுக்குள்ள அந்த லிங்கத்த வச்சு பூசி, அது தெரியாமலாக்கி, ஏதேதோ பண்ணி எப்படியோ புரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. வெறும் கருவறை மட்டும் தான் இருந்தது. அந்த அளவுக்கு சிதைச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 நூற்றாண்டு காலத்துக்கோ, 90 ஆண்டுகளுக்கோ, மீனாட்சி அம்மன் கோயில்ல எந்த தீபமும் எரியல. பூஜை பண்றதுக்கு ஆள் கிடையாது. மதுரையே இருண்டு கிடந்த காலம். யார் ஆட்சி பண்றா, என்ன ஏதுன்னு தெரியாது. அந்த டயத்துல மதுரையில ஒரு சுல்தானேட்ட உருவாக்கி வச்சிருந்தாங்க. அதுக்கு மதுரை சுல்தானேட்ன்னு பேரு. அந்த மதுரை சுல்தானேட் ஒரு 70 ஆண்டு காலம் இருந்தது. அதுல ஏகப்பட்ட மன்னர்கள் வருவாங்க. ஒருத்தனை இன்னொருத்தன் கொல்லுவான், அவனை இன்னொருத்தன் கொல்லுவான். இப்படியே செத்து போயிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு குழப்பமான காலகட்டம் இருந்தது. அப்போ விஜயநகர சாம்ராஜ்யத்தை சேர்ந்த இளவரசர் குமார கம்பனன்னு பேரு. ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு கனவு வருது. ஒரு சிறு பெண் குழந்தை அவன் கனவுல வந்து, "நீ எதேதோ செய்றியே இந்த மாரி தெய்வங்களுக்கு. என்ன நீ கண்டுக்க மாட்டியா?" அப்படின்னு கேட்கிற மாரி ஒரு கனவு. இவனுக்கு புரியல. இந்த கனவுல வந்த இந்த பெண் யாரு? பல பேர்ட்ட கேட்கிறான். தன்னுடைய மந்திரிகள்ட்ட, தன்னுடைய ஆஸ்தான குருட்ட எல்லாம் சட்டுன்னு யாருக்குமே பிடிபடல. அப்போ அங்க இருக்கிற ஆஸ்தான குரு ஒரு ஆலோசனை சொல்றாரு. நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிற வெளிநாட்டைச் சேர்ந்த அந்தணர்கள கேட்டு பாருங்க. இல்லாட்டி வெளிநாட்ட சேர்ந்தவர்கள கேட்டு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு பதில் கிடைக்கலாம். ஸோ விஜயநகரத்துக்குள்ள என்ட்ரா இருக்கக்கூடிய பிற நாட்டை சேர்ந்தவர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட கேட்டால், அதுல ஒரு பிராமணர் சொல்லுகிறார், இந்த மதுரை புகழ்பெற்றது. அங்க மீனாட்சி அம்மனுக்கு நெய்வேத்தியமே கிடையாது. 50 வருஷம், 60 வருஷமாச்சு அப்படியே பூட்டி கிடக்கு. எல்லாம் வந்து இந்த துலுக்க ராஜாக்கள் வந்து சிதைச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாம் இந்த மாரி. அதனால மீனாட்சி அம்மன் தான் வந்து உங்களிடம் சொல்லியிருக்க வேண்டும். அப்படின்னு சொல்ல மதுரையை நோக்கி அவன் படையெடுக்கிறான். குமார கம்பனன். அவனுடைய மனைவி, அவளுக்கு பேரு கங்காதேவின்னு பேரு. அவ வந்து மதுரா விஜயம்னு ஒரு புக் எழுதுறா. இன்னைக்கும் குமாரக்கம்பனுடைய படையெடுப்புக்கு சான்றாக இருக்கக்கூடியது அந்த மதுரா விஜயம்ங்கிற நூல். கங்காதேவி எழுதின அந்த நூல் தான்.